இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. ஸ்ரீராம் பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீராம் கிட்ட வைக்க வேண்டிய கேள்விகள் நிறைய, இவங்களோட பதில்கள் எல்லாமும் எதிர்பார்க்கிறேன். விக்கி சொன்னதுக்கும் ஐயநாதன் சொன்னதுக்கும் குமார் பேசினதுக்கும். அதே தாண்டி ஐயா, முருக மாநாடு நீங்க உத்தரப்பிரதேசத்துல பீகார்லாம் நடத்திட முடியுமா? அதை தாண்டி உபதெய்வங்கள்னு இருக்கு, சின்ன சின்ன தெய்வங்கள், எங்களுக்கான குல தெய்வங்கள்னு இருக்கு, காளி முனீஸ்வரன் போன்றவர்களாம் நீங்க வெளியே போய் அட்லீஸ்ட் விழா வேண்டாம் பேசவாவது முடியுமா வடக்குல அப்படின்ற கேள்வியும் இருக்கு. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மொழி இருந்தா என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நாங்க நடத்தியாச்சு 2024. அதுக்கப்புறம் இப்போ நடத்துறதுன்றது சிம்பாலிக் கெஸ்டர். ஒருவேளை ஒரு குடையின் கீழ் வாக்குகளை ஒன்றாக சேகரிப்பதற்கான முயற்சி எடுபடாது அப்படின்றதான் வாதமா இருக்கு. ஸ்ரீராம், ஓவர் டு யூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. முருகனை நம்புவர் எல்லாரும் திருப்பி சொல்லுவாங்கன்னு ரைட், அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா சொல்லுவாங்களா? இன்னும் ஒரு நிமிஷம் தரேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகன் போலி. அதான் போலி ஆன்மீகவாதிகளை உங்களுக்கு 2 நிமிஷம் இப்ப நாங்கெல்லாம் முருக பக்தர்கள் சொன்னாங்களே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்றது அது யார் சொல்றாங்க? ரைட் ரைட் ரைட். அவர் நேரம் தொடங்கிட்டு அவர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்டர்வியூ பண்ணலாம். ரைட், அவர் நேரம். அதாவது ஐயநாதன் அவர்களோட டெஃபினிஷன்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு. இவரோட டெஃபினிஷன்லாம் உலகம் காலங்காலமா தெரியும். சனாதனம்னா என்ன, இந்து மதம்னா என்ன, ரெண்டுமே ஒன்றுதான். ஏன் அவர் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஈவேரா அவரின் தொண்டரான திரு வீரமணி அவர்கள் அந்த மேடையில என்ன சொன்னாரு? சனாதனமும் வேறல்ல, இந்து மதமும் வேறல்ல. இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துன்னு இந்த மாதிரி இந்துக்களை பிரிப்பதின் வேலை இதுதான் இவங்களுக்கு செய்யற முதல் பிராடுத்தனம். சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு என்று சொல்பவர்கள் நிச்சயமாக பிராடுத்தனத்தின் முதல் வேலையை ஆரம்பிக்கிறார்கள். இதற்காக தான் இந்த மாநாடு. சனாதனம் வேறல்ல, இந்து மதம் வேறல்ல. இது என்னுடைய நேரம். அவருக்கு நேரம் இருக்கட்டும். அவரால ஒரு அரோகரா சொல்ல முடியல. அவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் பொறுமையா பதில் சொல்லுங்க. அரசு விழா எடுத்தாச்சு, நான் பேசினேன். 2024 ஒரு நாள் இல்ல 7 நாள் விழா, 21 ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணி அரசு நடத்தினதுக்கு அப்புறமா எதற்கு விக்கியா அதான் கேள்வி எழுப்புறாரு பாருங்க. இந்த குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்ற கட்சி தான் இந்த திமுக. இது முழுக்க முழுக்க இந்து விரோத கட்சி. இதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கலாம். அதுதான் இங்க உட்கார்ந்து கொண்டு நிச்சயமாக பல உண்மைக்கு பொருந்தாத விஷயங்களை சொல்றாங்க. முருகர் வடநாட்டுல இல்லையா, உத்தராகண்ட்ல முருகர் இருக்காங்க, சிக்கிம்ல முருகர் இருக்காரு, ஒரு பல மாநிலத்திலயும் முருகர் இருக்காங்க. இங்க நாங்க அந்த மாநிலத்துல முருகர் இல்லையா அப்படின்ற ஒரு வாதத்தை இங்க வைக்கிறாங்க. சோ இவங்களுக்கு என்னன்னா, ஒரு வாதத்துக்கு வச்சுப்போமே, ஐயநாதன் அவர்கள் சொல்வதே சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு. ஒரு வாதத்துக்கு அவர் சொன்னதுக்கு இந்து மதத்தை நீ சைவமா வைணவமானு அசிங்கமா கேட்டது யாருங்க? உங்க வீட்டுல சைவமா வைணவமானு ஐயநாதன் எல்லார் வீட்டையும் பத்தி பார்த்து தானே அதை கேட்டாரு. அது இந்து மதம் தானே, அதை ஏத்துக்கிறாரா? விக்கி ஏத்துக்கிறாரா? ஐயநாதன் ஏத்துக்கிறாரா? அதுக்குதான் ஒரு அமைச்சர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்கல்ல சார். அமைச்சர் பதவி பெரிய அமைச்சர் பதவியா சார்? ஒரு மதத்தை, ஒரு இந்து மதத்தை கொச்சைப்படுத்துறது உங்களுக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. அமைச்சர் பதவி எடுத்துட்டா நாங்கெல்லாம் கூல் ஆயிட்டோமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. விக்கியும் ஐயநாதன் அவர்களையும் அவருக்கான நேரம் இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, நான் பேசுறேன். சொல்லுங்க தொடருங்க ஸ்ரீராம். இவர்கள் ஏன் திரு TR பாலு அவர்கள் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல 100 வருஷமான கோவிலை நான் இடித்தேன்னு தைரியமா சொன்னாரு ஒரு வீடியோல. அது இந்து மதம் தான், அது சனாதனம் இல்ல. 100 வருஷ கேள்விக்குள்ள வந்துருவோம். ஒரு
ஏன் பேசுறாரு? முருகன் முதல்ல இந்து மதம், அந்த இந்து ஐயா, மதத்தை யார் என்ன ஐயா, ஒரே சொன்னாலும், நிமிஷம். யார் எது சொன்னாலும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாளுங்க, இங்க இருக்கிறவங்க நமக்கு அது எங்களுக்கு எப்படி ஓட்டு வாங்க தெரியும்னு சொன்னவர். இந்த இந்துக்களிடம் எப்படி எங்களுக்கு ஓட்டு வாங்க தெரியும்னு சொன்னவர் திரு TR பாலு அவர்கள். நான் என்ன கேட்கிறேன், இவங்க ஒரு வாட்டியும் இதே இந்து மதம், அதாவது அது பவன் கல்யாண் அவர்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்ல சொன்னா மத்த தப்பு இல்ல, கிறிஸ்தவர்கள் சொன்னா தப்பு இல்ல, நான் இந்துன்னு சொன்னா மட்டும் நான் தீவிரவாதி ஆயிருந்தேன். எங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. போன லோக்சபா லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் காங்கிரஸ் பார்ட்டி வெஸ்ட் பெங்கால், அவர் பேரை சட்டுன்னு மறந்துட்டேன், பரத் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவர் லோக்சபால லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் யாரா இருந்தாரு காங்கிரஸ் பார்ட்டி? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல, நீங்க சொல்லுங்க. தொடரலாம். ஓகே, அவர் ஒரு எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றேன்னா, அதே பர்சன் வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் சீட்ல கண்டெஸ்ட் பண்றாரு. ஆனா மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க, அந்த கான்ஸ்டிட்யூன்சில 17 வருஷம் அவர் எம்பியா இருந்தவர். அந்த 17 வருஷம் எம்பியா இருந்த அவர் எதிர்க்க அந்த கான்ஸ்டிட்யூன்சில இஸ்லாமியர்கள் பெரும்பானவர்கள். மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க, அஹமதாபாத்ல இருந்து யூசுப் பத்தான் எடுத்துட்டு வந்து அங்க நிறுத்த வைக்கிறாங்க. அதாவது அந்த மாநிலத்திற்கு கொஞ்சம் கூட ஒரு கனெக்ஷனும் இல்லாத ஒரு நபர், அந்த கான்ஸ்டிட்யூன்சிக்கும் அந்த மாநிலத்துக்கும் கனெக்ஷனே இல்லாத ஒரு நபர், இஸ்லாமியர்கள் பெரும்பாலான இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை அஹமதாபாத்ல இருந்து அந்த வெஸ்ட் பெங்கால் யூசுப் பத்தான் வின் பண்றாரு. இது மதவாதம் இல்லையா? இது மதவாதம் இல்லையா? நிர்மலா சீதாராமன் இது மட்டும் என்ன, இது வந்து மதம் இல்லாம நிர்மலா சீதாராமன் அந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் பெரும்பான்மையான நிதியமைச்சர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இந்தியாவின் நிதியமைச்சர் எந்த மொழியில வந்து நான் கேள்வி ஸ்ரீராம், நம்ம நேற்றைய கதைகள் பேசிட்டு இருக்கோம். இன்றைய கதைக்கு நேரா வரங்க. இன்றைய கதையில ரொம்ப தெளிவா சொல்ல போகுது. இன்றைய தலைப்பும் அந்த மாநாடு தலைப்பும் குன்றம் காக்க குமரன் காக்கணும் பொழுது பக்கத்துல ரொம்ப தூரம் இல்ல திருப்பதி, அத ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா கையில் எடுக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க பொலிட்டிக்கல் இஷ்யூவா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன நெரேட்டிவ் வேணா எடுத்துக்கோங்க. திமுக என்பது ஒரு துருக்கி பழமொழி சொல்றேன், கோடாலி மாதிரி. அந்த கோடாலி என்ன பண்ணுமா, காட்டுக்குள்ள என்ன சொல்லுச்சுன்னா, நானும் உங்கள ஒருவன் அந்த காட்டுக்கிட்ட சொல்லினே இருந்துச்சான். அந்த கோடாலியில அந்த கைப்பிடி இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு மரம். அந்த மரத்தை வச்சு நான் உங்கள ஒருவன் காடையே அழிச்சதான். அதே மாதிரிதான் இந்த திமுகவும், நாங்க இந்துக்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை வேரோட அறுக்கிறதுக்கு இங்க இருக்காங்க. அதை வந்து நிறைவேற்ற விடக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு. இது மக்களுக்கும் ஒரு எழுச்சி வர வேண்டும். இந்து மதத்தை காயப்படுத்துவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். அதற்குதான் இந்த மாநாடு. நீங்க இவ்வளவு நேரம் சொல்றது அரசியலா இருக்கட்டும், ரொம்ப சிம்பிள். நரேசனா வடக்குல ராமர் தெற்குல முருகன் முடிவு பண்ணிட்டாங்க பாஜக. இதுதான் அவங்க வாதமா இருக்கு. பரத், ஒரே நிமிஷம் பரத். பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி. ஒரு மாநிலத்திற்கும் ஒரு கடவுள் இருப்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மாநிலத்துக்கும் ஒரு கடவுளை புடிச்சுக்கிறாங்கன்னா அந்த மாநில மக்கள் அது தேசிய கட்சி. அந்த மாநில மக்கள் அந்த மாநிலத்தில் கடவுளை தான் நம்ம பேசி ஆகணும். இந்து மதத்துல எல்லாருக்கும் கடவுள், எல்லா மாநிலத்திலயும் ஒரு விதமா கொண்டாடுறாங்க. நம்ம இங்க ராமரா பாக்குறோம், நாங்க இங்க ராமரா பாக்குறோம், முருகரா பாக்குறோம், அவங்க கார்த்திகேயனா பாக்குறாங்க, இன்னொரு மாநில சுப்பிரமணியனா பாக்குறாங்க. ஒரு மாநிலத்திலையும் பெருமாளை நம்ம திருப்பதியில பெருமாளா பாக்குறோம், இது பூரியில ஜெகநாதரா பாக்குறோம். எல்லாம் ஒரே கடவுள். ஒரு மாநிலத்திற்கும் வேற பெயர். அந்தந்த மாநில கடவுளை தான் போற்றி பார்க்க வேண்டும். திமுக கும்மிடி பூண்டியை தாண்டினா வேலைக்கு ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கள போய் தமிழ்நாட்டிலே போனியா? பின்னாடி வருத்தப்படுவீங்க. இல்ல பூணூல் கிடையாது, முருகனுக்கு பூணூல் கிடையாது, வருத்தப்படுவீங்க. பின்னாடி தெரிஞ்சுட்டு வருத்தப்படுவீங்க. ஐயோ அவர் நம்பாது இல்லையா, அச்சோ தப்பு பண்ணிட்டு வருத்தப்படுவீங்க. அதான் சொல்றேன். கேள்வி சேர்த்து வச்சிடறேன். ரொம்ப சிம்பிளா, திருவள்ளுவருக்கு அவங்க வந்து காவி கொடுக்கறாங்க, அது வள்ளலாரையும் காவி எடுக்கிறாங்க, அடுத்து முருகன் தமிழ் கடவுளையும் தங்க பக்கம் எடுக்கிறாங்க. இதுதான் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. நாங்க இதை தான் எதிர்க்கிறோம் அப்படின்றதுதான் வாதமா இருக்கு. அவங்களுக்கு வந்து இஸ்லாமிய பண்டிகைனா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, கிறிஸ்தவ பண்டிகைனா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க.
இந்து பண்டிகை தான் அவருக்கு பிரச்சனை. ஏன்னா அவர் வாக்கு சொல்ல மாட்டேன்றாரு முதலமைச்சர். யாரோட ஓட்டு வச்சு வாங்கினாரு? வெறும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களோட ஓட்டு. புனையப்பட்ட கதை வச்சிருப்பீங்க, அந்த கதைக்கெல்லாம் வாழ்த்து சொல்லணுமா? நீங்க புனையப்பட்ட ஒரு கதை வச்சிருப்பீங்க, உங்களுக்கு என்ன அடையாளம்? உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கு? உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கு? உங்களுடைய அடையாளம் இது. ஒரு மாநிலத்தை அடுத்த அடையாளத்தை தெரியுங்க. யார் பெத்த பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறது? அடுத்த உங்களுக்கு பேர் வச்சுப்பீங்களா? ஒரு நிமிஷம். யார் பெத்த பிள்ளைக்கு யார் கேள்வி எழுப்பியாச்சு அவரு. ஸ்ரீராம் உங்களுக்கு முருகன் சொந்தம் கிடையாது, உங்களுக்கு வள்ளலார் சொந்தம் கிடையாது, வள்ளலார் சொந்தம் கிடையாது, வள்ளலார் சனாதனம் சொல்ல முடியாது, வள்ளலார் பூணூல் போட்டுடல. அதனால ஸ்ரீராம் அத முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களுக்கு அடையாளமே கிடையாது. நீங்க வந்து ஒரு மாநிலத்தில் உள்ள அடையாளங்களை திருடி புனைய கதைகளை வச்சு நன்றி விக்கி கொண்டாடுகிற பிழைக்கு வந்த கும்பல். ரைட், நன்றி விக்கி. நன்றி விக்கி. அவர் ஸ்கைப்ல பேசுறதுனால அவருக்கான நேரம் கொடுத்துறோம். அவர் விக்கி நடுவுல நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் ரிப்போர்ட் பண்ண முடியாது. நன்றி விக்கி. நன்றி ஸ்ரீராம் உடைய நேரம். நான் பேசுறதுனா அவர் கேட்காது. வரலாறு இருக்கு சொல்றேன். விக்கி அமைதி ஸ்ரீராம் பேசட்டும். விக்கி அமைதி அவர் பேசட்டும். நான் ஸ்கைப்ல பேசினா கேட்காது. அவர் முடிச்சா நான் ஐயா கிட்ட வரலாம். தொடருங்க. அதாவதுங்க, திராவிடத்துக்கு ஒரு நாகரிகம் வேணும். திராவிடம் நாகரிகம் தெரியாதது திராவிடம். அவர் பேசுற போது கொஞ்சம் பொறுமையா இருப்பா. கொஞ்சம் அவர் என்ன பேச வர கருத்து ஒரு வரைக்கும் சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல சொன்ன குற்றச்சாட்டு கூட திருப்பரங்குன்றம் பேரை வைத்து ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தும் முயற்சியோ அப்படின்ற அச்சமும் வருது அப்படின்றாங்க. யார் ஆரம்பிச்சாங்க? ஊருக்கு தெரியும். கூட்டத்தை பார்த்து பயந்து, அந்த வந்த கூட்டத்தை பார்த்துதான் அந்த பயம் தான் அரசியல் மாநாடு. முருகர் சொல்லி இவங்க கட்சி திமுக தான் ஸ்டிக்கர் ஒற்ற கட்சி. அந்த திருப்பரங்குன்றம் கூட்டத்தை பார்த்து நடந்து இப்ப நடக்கிறத பாருங்க என்ன நடக்கும். எனக்கு என்ன தெரியுமா, திமுக இப்படியே வார்த்தைகள் அப்படி வேண்டாம், கடுமையான வார்த்தைகள் தேவையில்லை. அரங்கத்தில் வார்த்தைகள் கண்ணியமா பயன்படுத்துவோம். ஐயநாதனும் சொல்லிட்டு போட்டோம், எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. சொல்றதுனாலதான் இப்ப இவ்வளவு கூட்டம். நீங்க இன்னும் இந்த மாதிரி சொல்லணும். அப்பதான் நாங்க திருப்பி நாங்க நம்மள மக்கள் திருப்பி புரிஞ்சுப்பாங்க. சொல்லுங்க ஐயநாதன், சொல்லுங்க, இன்னும் 2 வாட்டி சொல்லுங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்ல, மக்களுக்கு தெரியும். இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவா தொடக்கத்துல சொல்லப்பட்டது, இது ஆன்மீகத்திற்கான கூட்டம்னு. ஆனா இன்னைக்கு பேசியவர்கள் நயினார் நாகேந்திரன் உட்பட அவர் தொடர்ந்து என்ன சொல்றாரு, ஒரு மொழிக்கு நீங்க ஏன் இன்னொரு மொழி படித்தா என்ன, மொழி பிரச்சனையை தொடர்ந்து அங்க எடுத்து பேசுறாரு. இது அரசியல்ல பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு விஷயம். இது அந்த இடத்துல பேசும்பொழுது ஒருவேளை தேர்தலுக்கு 10 மாதத்துக்கு முன்பு ஓட்டுக்களை ஒருங்கிணைக்கும் முயற்சி, இந்த அச்சம் தான் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அது நிதர்சனமா தெரியுதா இந்த மாதிரி பேச்சுக்கள் மூலமா? அதாவதுங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு நம்ம முதல்வர் கேம்பெயினுக்கு போனார், ஞாபகம் இருக்கா? அங்க வந்து பெங்காலியில பேசினாரு. அதே மாதிரிதான் இங்க ஆந்திரா டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்ததுனால, அவர் மேடல் இருக்கிறதுனால அவர் தெலுங்குல அவரை வரவேற்றார். தெலுங்குல அவர் வரவேற்றுட்டு, உங்களுக்கு எப்படி இந்த மும்மொழியை உங்களுக்கு வேணுங்கிற போது யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி சொல்லி தருகிறீங்க. உங்க வீட்டுல எல்லாருக்கும் ஏழப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் ஹிந்தி சொல்லி தர மாட்டீங்க. அந்த மாதிரிதான் உங்களுக்கு வேணும்னா நீங்க பெங்காலி பேசுவீங்க, உங்க வீட்டுக்கு வேணும்னா நீங்க ஹிந்தி கத்து கொடுப்பீங்க. ஆனா தமிழ் மக்களுக்கு நீங்க ஹிந்தி கத்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிள். கத்துக்க சொல்றாரு, வேற ஒண்ணும். ரொம்ப சிம்பிளா ஒரே கேள்வி வச்சுட்டு போயிடுறேன். நான் தொடர்ந்து சொன்ன மாதிரி மாநாடு நடத்தப்பட்டது, அரசு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யறோம், HRNC மூலமா பல கும்பாபிஷேகங்கள் பல விஷயங்கள் செய்யறோம்னு அடிக்கிட்டு சொன்னாரு சேகர் பாபு. அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த மாநாடு நடந்திருக்கு. என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த முருகன் மாநாடு? பொறுத்திருந்து பாருங்க, இந்த முருகன் மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா திருப்புறங்குன்றத்தை கை வைத்தவர்கள் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள். திருப்புறங்குன்றத்தை கை வைத்தவர்களுக்கு சப்போர்ட் செய்தவர்கள் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள். அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. அதோடைய முன்னோடி தான் இந்த மாநாடு. நீங்க வச்சுக்கோங்க, அரசியல் வச்சுக்கோங்க. இது ஆன்மீக மாநாடு. அதுல அரசியல் வந்தாலும் தப்பில்லை. நீங்க சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி ஒரு தனி மேடை போட்டு கத்துற போது ஆன்மீகத்துல கொஞ்சம் அரசியல் பேசினா தப்பு இல்லைங்க. அது என்ன தப்பு வந்துருச்சு. நன்றி ஸ்ரீராம்.